தெரியாது மகாராஜா. நீங்கள் யார் என்று சொன்னால் எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன், ஒரு பாடல் பாடிவிட்டு அப்புறம் பாடுங்க பாடுங்க. நம்ம ஊரு நாம பாடாத வேற எங்க பாட போறோம்? பெரியவர்களே, தாய்மார்களே, பேர் வென்புக்கூடிய தாய்மார்களே, அண்ணன்மார்களே, அக்காமார்களே, அதாவது இன்னைக்கு நடக்க போகும் நாடகம் என்ன? நாடகம் என்னன்னு கேட்கிறேன். இதோ இந்த ஈஸ்வரன் பரமேஸ்வரன் படியளக்கிறவர், அவரு திருவிழா முன்னிட்டு அவருக்காக அவருடைய பக்தன் சிறிதுண்ட பக்தன். ஆமா, இந்த சிறிதுண்ட பக்தன் நாடகத்திலே வேதப்பிழை, திதிப்பிழை, சொற்பிழை, ஒரு பிழை இருந்தாலும் ஒரு வயிற்றில் ஒரு பெண் குழந்தை பிறந்து அது எவ்வாறு ஒரு தவறு செய்து விட்டால் அதை மன்னித்து ரட்சிப்போதோ அதே போல எங்களையும் காத்து ரட்சிக்க வேண்டும். சபா வணக்கம். அப்படி இருந்தாலும் நான் வரும் தருணத்திலே நான் யார், உன்னுடைய நாடு நகரம் எது, அதை மட்டும் சொல்லுங்க. நான் யார், நான் என்னுடைய நாடு நகரம் எது, என்னுடைய பெயர் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க.
தான் படுத்துட்டு இருக்குதுல்ல, படுத்துட்டு தண்ணி அங்கே படுத்துட்டு இருக்கு. தண்ணி வாங்கிக்கோடா, அவன் படுத்துட்டு இருக்கு. தண்ணி வாங்கிக்கோடா பாட்டு. நான் யார் நீயே வந்து எந்த கொண்டாயா? நீங்கள் யாருன்னு உன்னுடைய பேரை எனக்கு சொன்னா தெரியும். தெரியும். உன்னுடைய பேரோ சோழராஜ மன்னன். சோழராஜ மன்னன். மன்னன் அப்படி இருந்தும் அப்படி இருந்தும் இருந்தாலும் நான் வந்து நீ யாரை பார்க்கணும்? நான் வந்து வெகு நேரம் ஆகிற படியால் கழுத்து 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 அப்படியே சீக்கிரம் அழைத்து வரும்படி. மகாராஜா வர்றவங்க எல்லாம் தன்னுடைய மனைவி அரண்மனையில் இருக்கிறார் அரசு வாண்டு சொல்கிறீர்கள். ஆமா, எனக்கு பாசமாக தான் இருக்கிறது. இருந்தாலும் உன் மனைவி பேர் என்ன சொன்னீங்க? ஓ, சோழராஜா. உன்னுடைய மனைவி கமலக்கண்ணி அரண்மனையில் இருக்கிறார். இதோ அது சீக்கிரமா அழைத்து வைக்கிறேன். நீங்கள் அரண்மனையில் இருக்கிறேன். அகோது எப்படி என்னவென்றால் இதோ சோழராஜ மன்னன் தன் மனைவியை அழைக்க இதோ கமலக்கண்ணி அம்மா தர்பாராகிறார். மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.